121. தந்தையின் சொல்படி ஓராண்டு காலம் சென்னையில் தங்கி பல்வேறு வேலைகள் செய்து பிழைத்திருக்கிறார் ஹரிலால் காந்தி. 122. தன் வாழ்நாளில் இந்திய சுதந்திரத்திற்காக 139 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. இதில் 3 முறை தொடர்ந்து 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். 123. ஆப்பிரிக்க சிறையில் 249 நாட்களும் இந்திய சிறையில் 2089 நாட்களும் காந்தி இருந்திருக்கிறார். 124. விடுதலை பேச்சு வரும்போது இந்தியா தனியே பாகிஸ்தான் தனியே பிரிக்க வேண்டும் என்று ஜின்னா சொன்னபோது கடுமையாக எதிர்த்தவர் காந்தி. இந்துவும் முஸ்லிமும் உடன்பிறவா சகோதரர்கள் என்றார். 125. மவுண்ட் பேட்டனிடம் இந்தியாவை பிரிக்கும் எண்ணத்திற்கு தடை போட்ட காந்தி, மாற்றாக இந்திய தேசத்தின் தலைவராக முகமது அலி ஜின்னாவே இருக்கட்டும் என்றார். 126. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட வேண்டும் என்றார் காந்தி. 127. தான் தவறு செய்தால் அதற்காக மௌன விரதம் ஏற்பதும், பிறர் தவறு செய்தால் அந்த தவறு செய்தவர் அதை உணர தான் உண்ணாவிரதம் இருப்பதையும் வாடிக்கையாக கொண்டு இருந்தார். 128. இந்தியா விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15 அன்று காந்தி கொல்கத்தாவில் ஏற்பட்ட இந்து முஸ்லிம் கலவரத்தை அமைதிப்படுத்தும் பணியில் இருந்தார். 129. ஒவ்வொரு இரவும் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் கொண்டவராக இருந்தார். அதுதான் பின்னாளில் அவரின் சுயசரிதையாகவும் மலர்ந்தது. 130. தனக்கோ தனது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு பதவியும் அரசு சலுகையும் இருக்கக்கூடாது என்றார் காந்தி. 131. விடுதலைக்குப் பிறகு சபர்மதி ஆசிரமத்தில்தான் தங்கியிருந்தார். கடவுள் உண்மையானவர் என்று தனது பிரார்த்தனையில் சொல்வார். விடுதலைப் போர் உச்சத்தில் இருந்தபோது உண்மையே கடவுள் என்று உணர்ந்து சொன்னார். 132. ஜனவரி 20. 1948 இல் காந்தி செல்லும் பாதையில் வெடிகுண்டு வீசப்பட்டது. அப்போது காந்தி தப்பித்துக் கொண்டார். அடுத்த 10வது நாளில் நாதுராம் கோட்சேவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 5 மாதமே ஆகியிருந்தது. 133. தில்லியில் உள்ள பிர்லா மாளிகையில் அவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு 1 மணி நேரம் வல்லபாய் படேலும் காந்தியும் நாட்டின் நிலை குறித்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்தும் கலந்துரையாடினர். காந்தியிடம் தங்களின் உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்றும் ஆசிரமத்தை சுற்றி காவலும் உள்ளே வருபவர்களை சோதனை செய்யவும் அனுமதி கேட்டார் படேல். காந்தி அதற்கு இசையவில்லை. 134. காந்தியின் படுகொலை செய்தியை கேட்ட தந்தை பெரியார் மிகவும் உடைந்து போனார். இந்துஸ்தானத்திற்கு பதிலாக காந்திஸ்தானம் என்றும் இந்து மதத்திற்கு பதிலாக காந்தி மதம் என்றும் பெயர் சூட்டச் சொன்னார். பெரியார். 135. உத்தமரை இழந்தோம், உலகமெங்கும் அழுகுரல் என்று இரங்கல் தெரிவித்தார் பேரறிஞர் அண்ணா. 136. இந்தியாவுக்கு வெளியே முதன்முதலில் காந்தியின் தபால் தலையை வெளியிட்ட நாடு அமெரிக்கா. 1961 ஜனவரி 26 இல். 137. 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகளால் அதிகமாக ஒருவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது என்றால் அது மகாத்மா காந்தியின் தபால் தலை மட்டுமே. பூட்டான் நாடு காந்திக்கு பிளாஸ்டிக்கில் தபால் தலை வெளியிட்டது. 138. கிட்டத்தட்ட அடிமை நாடாக வைத்திருந்த போதும் 77 ஆண்டுகள் காந்தியை பத்திரமாக பார்த்து கொண்டோம். சுதந்திரம் கிடைத்த 6 மாதத்திற்குள் படுகொலை செய்துவிட்டனர் இந்தியர் என்று இங்கிலாந்து ஆங்கில நாளேடு ஒன்று சுட்டிக்காட்டியது. 139. சர்வ மத பிரார்த்தனைக்காக எழுந்து வந்த பாதையை அவரது காலடித்தடத்தை செயற்கையாக உருவாக்கி அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் வரை அந்த காலடி தடத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் நினைவு மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது.
140 கனவில் இருந்து நிஜத்துக்கு, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு, மரணத்தில் இருந்து அமரத்துவத்துக்கு. காந்தி நினைவு மண்டபத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் இது.